நாடு முழுவதும் பதவியில் இருக்கும் முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த அறிக்கையை மூத்த வழக்கறிஞர் விஜய் ஹன்சாரியா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து நாட்டில் உள்ள நீதிமன்றங்களின் இணையதளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியா முழுவதும் எம்எல்ஏ, எம்பிக்களுக்கு எதிராக 4192 குற்றவியல் வழக்குகள் விசாரணையில் நிலுவையில் உள்ளதாகவும் அவற்றில் 519 வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 14 முதலமைச்சர்களுக்கு எதிராக தீவிர குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் அதிகபட்சமாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது 89 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேற்கு வங்க முதலமைச்சர் சுவந்த் அதிகாரி மீது 29 குற்ற வழக்குகளும், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீது 19 குற்றவியல் வழக்குகளும், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மீது 19 குற்றவியல் வழக்குகளும், கேரள முதலமைச்சர் பி.டி. சதீசன் மீது 18 குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது 2 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதேபோல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது 5 குற்றவியல் வழக்குகளும், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மீது 4 குற்றவியல் வழக்குகளும், இமாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் மீது 4 குற்றவியல் வழக்குகளும், பீகார் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி மீது 2 குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. சிக்கிம் முதலமைச்சர் பி.எஸ். தமாங், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி, ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஆகியோர் மீது தலா ஒரு குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.